ராமாபுரத்துல இந்த வருஷம் பனி பயங்கரமா இருந்தது. டிசம்பர் எண்டுக்கு வந்தா கூட இந்த பனி ஒரு எண்டுக்கு வரமாட்டேங்குது. ஊரே பனிக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது பிரசாத் வீட்ல மட்டும் நியூ இயர் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. புது வருஷம் வருதுனாலே போதும், அந்த வீட்ல புது புது பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆயிடும். முக்கியமா அந்த 3 மருமகள்களுக்கு நடுவுல நடக்கிற சச்சரவு அவங்களோட கச்சேரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாடா, என்ன சாரதா இந்த குளிரு! போன வருஷத்தை விடவும் இந்த வருஷம் அதிகமா இருக்கே. நியூ இயர் வந்தாலும் வருது, இந்த குளிர் குறைய மாட்டேங்குது. ஆமாங்க, டிவில சொன்னாங்க வரப்போற நாட்கள்ல இன்னும் குளிர் அதிகமா இருக்குமா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அந்த குல்லாவ கழட்டாதீங்க. குளிரெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு நியூ இயர் ஈவினிங் வீட்ல என்னவாம் பிளானு? போன வருஷம் 3 மருமகள்களும் கேக் பண்ணாங்க, கல்லு மாதிரி இருந்தது. இந்த வருஷம் ஏதாவது டீசென்ட் பிளான் இருக்கா? என்னவோங்க, அவங்கள தான் கேட்கணும். அனாமிகா காலையில எழுந்துச்சு கோலம் போட்டா, அவனியோ அஞ்சலியோ இன்னும் எந்திரிக்கல. அதுக்குள்ள அனாமிகா கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா. கையில டிஃபன் பிளேட்ஸ் இருந்துச்சு. மாமா, சுட சுட இட்லி சாப்பிடுங்க, சட்னில இஞ்சி கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன், குளிருக்கு நல்லது. அம்மா அனாமிகா, இங்க நீதான் என்ன புரிஞ்சுக்கிட்டவ. இவ்ளோ காலையில எழுந்திருச்சு சூடா இட்லி ஊத்திருக்க. மத்தவங்களா எங்க? அவங்க இப்பதான் எந்திரிச்சாங்க மாமா, ஃப்ரெஷ் அப் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவனி அஞ்சலி 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் ஸ்டைலிஷ் வின்டர் வேர் போட்டுட்டு வந்தாங்க. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் அத்தை. காலை வணக்கம் மாமா. காலை வணக்கம். நாளைக்கு நியூ இயர், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. குட் மார்னிங்மா. அந்த எக்ஸைட்மெண்ட்ல சாப்பாடுல காட்டுங்களே, எனக்கு ஒரு கப்பு காப்பியாவது கிடைக்குமே. காஃபியா? அதான் அனாமிகா அக்கா இருக்குல்ல. அக்கா, எனக்கு கூட ஒரு கப்பு காஃபி ப்ளீஸ். அஞ்சலி, நியூ இயர் ரெசல்யூஷன்ல சொந்தமா காஃபி போடுறேன்னு முடிவெடு. அத்தை, என் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? நோ ஒர்க், ஒன்லி சில்லு. இந்த குளிர்ல என்னால வேலை செய்ய முடியாது. மாமா, இந்த காஃபி கிஃபி எல்லாம் ஓரம் வச்சுட்டு நாளைக்கு பார்ட்டிய பத்தி பேசுங்களேன். இந்த தடவை நம்ம ஏதாவது கிராண்டா பிளான் பண்ணணும். கிராண்டாவா? அப்படின்னா எவ்வளவு செலவு வைக்க போற? அண்ணா, எப்பவும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க. நியூ இயர்னாலே செலிப்ரேஷன். அவனி, உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. என் பிளான் என்னன்னா, நம்ம சிட்டில இருக்க பெரிய ரிசார்ட்டுக்கு போகலாம். அங்க ஓபன் டெரஸ் டின்னர், டிசைன் நைட் இருக்கும். என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் தான். அத கேட்டதுமே பிரசாதோட தொண்டையில இட்லி போய் சிக்கிக்கிச்சு. என்னது, 5000 ரூபாவா? அதுவும் ஒருத்தருக்கா? அப்ப நம்ம எல்லாருமே போறோம்னா 40,000 ரூபாய். அந்த பணத்தை வச்சு ஊருக்கே நம்ம சாப்பாடு போடலாமே. மாமா ப்ளீஸ், அதுதானே எப்ப வேணா செய்யலாம். ஆனா நியூ இயர் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல ட்ரெஸ் கூட ஆர்டர் பண்ணிட்டேன். ஆமாப்பா, அஞ்சலிக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம போகலாம்பா. எனக்கு இந்த ரிசார்ட்டு டிஜே இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உங்க அப்பாக்கு கூட இந்த குளிர்ல இது எதுவும் பிடிக்காதுப்பா. அத்தை சொல்றது நிஜம்தான் அவனி. மாமாக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, இந்த குளிர்ல வெளியில இருந்தா மறுபடியும் ஜுரம் வந்துரும். நம்ம வீட்லயே செலிப்ரேட் பண்ணலாம். வீட்லயா? போர்க்கா. வீட்ல என்ன பண்றது? டிவிய பாத்துட்டு தூங்குறதா? ஆமா, இல்ல போன தடவை மாதிரி அந்தாக்ஷரி விளையாட சொல்றியா? எனக்கு அந்த பழைய பாட்டெல்லாம் தெரியாதுப்பா. அந்தாக்ஷரியெல்லாம் இல்லடி, நம்ம டெரஸ்ல ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம். குளிர் காயலாம், எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம், பாட்டு கூட பாடலாம். அனாமிகா, இந்த ஐடியா நல்லா இருக்கு. பட்ஜெட் கம்மி, ஆனந்தம் அதிகம். ஆனா அவனி டிசப்பாயிண்ட் ஆவாளே அண்ணா. சரி, ஒரு வேலை செய்யலாம். நாளைக்கு நைட்டு பார்ட்டியோட கடமை உங்க 3 பேரோடது. யாருக்கு எப்படி பிடிக்குதோ அரேஞ்ச் பண்ணுங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன மாமா அது? பட்ஜெட் 5000 தாண்டக்கூடாது. கூடவே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வீட்ல தான் பார்ட்டி நடக்கணும். இந்த 3 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா நானும் ரெடியா இருக்கேன். வீட்லயா? சரி, நான் போய் டெக்கரேஷன் பண்றேன். அவனே, நீ போய் ஃபுட் ஆர்டர் பண்ணு. அனாமிகா அக்கா, நீ மத்த ஏற்பாட பாத்துக்கோ. சரி அஞ்சலி. அன்னைக்கு மத்தியானம் அவனியும் அஞ்சலியும் அவங்களோட ரூமுக்கு போனாங்க. அனாமிகா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அஞ்சலி, இந்த 5000 ரூபாவை வச்சுக்கிட்டு கிராண்டா எப்படி பார்ட்டி பண்றது? மாமா ஏன் இவ்ளோ கஞ்சமா இருக்காரு? இப்பெல்லாம் ஆன்லைன்லயே டெக்கரேஷன் ஐட்டம் ரொம்ப கம்மி விலையில நம்ம எதிர்பார்க்கற மாதிரி கிடைக்குது. ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். சாப்பாடு கூட நம்ம நேர்ல வாங்கினா கம்மியா இருக்கும். குட் ஐடியா. நான் கான்டினென்டல் ஃபுட் பாக்குறேன். பீட்சா, பாஸ்தா, பர்கர்,
நம்ம மாடர்னா செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அனாமிகா அக்கா செய்யற புளி சாதம்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. ஆமா, அந்த புளியோதரைய சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. சரி, நான் இப்பவே டெக்கரேஷன் ஆர்டர் பண்றேன். நாளைக்கு சாயந்தரமே வந்து சேர்ந்துரும். அதுக்குள்ள அனாமிகா அங்க வந்தா, கையில சூடான காஃபி. காஃபி எடுத்துக்கோங்க. பிளானிங்ஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? எங்க பிளானிங் எல்லாம் பக்காக்கா. எல்லாத்தையும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ண போறோம். நாளைக்கு நீ கிச்சன்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு கிச்சன் க்ளோஸ். கிச்சன் க்ளோஸா? மாமாக்கு இந்த பீட்சா கிட்சாலாம் பிடிக்காதுல்ல. அவருக்கு சூடா நம்ம சாப்பாடு தான் பிடிக்கும். ஐயோ அக்கா, ஒரு நாளைக்கு வெளியே சாப்பிட்டா என்னவா? நியூ இயர்னாலே வெஸ்டர்ன் கல்ச்சர் தானே. சரி சரி, உங்க இஷ்டம். நான் முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போயிட்டா. அனாமிகாவும் அஞ்சலியும் சிரிச்சுக்கிட்டாங்க. பாத்தியா, அக்கா எப்பவும் இப்படிதான், ஓல்ட் ஃபேஷன். நம்ம நாளைக்கு பார்ட்டியை ஜமாய்ச்சிடலாம். டிசம்பர் 31 வந்துச்சு. அனாமிகா தோட்டத்துல விறகெல்லாம் எரிய வச்சுக்கிட்டு இருந்தா. ரமேஷ் அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். அனாமிகா, அவங்க தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன்றாங்கல்ல, நீ ஏன் இந்த பணியில இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? எனக்கு அவங்க பிளானிங் மேல நம்பிக்கை இல்லைங்க. மாமாக்கும் அத்தைக்கும் வெளி சாப்பாடு ஆகாது. இதுவரை குளிர்காலம், டெலிவரி பண்ணும்போது சாப்பாடு சில்லுன்னு வரும். அதனாலதான் பேக்கப் பிளான ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராத்திரிக்கு குளிர்கால ஸ்பெஷல் மெனு: நாட்டுக்கோழி குழம்பு, மிளகு ரசம், பச்சை மிளகா பச்சடி. டிசர்ட்டுக்கு வட்டப்பம், மிளகா பஜ்ஜி, சிக்கன் பக்கோடா, ஸ்நாக்ஸ். அப்பா, சொல்லி முடிக்கவே இவ்ளோ டயர்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவங்க பீட்சா ஒன்னும் நிக்காது. உன் பிளான் சூப்பர். இது நம்மளோட சீக்ரெட். அவங்க பிளான் சக்சஸ் ஆனா ஓகே தான். ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என் பிளான் ரெடியா இருக்கு. அப்படியே சாயந்தரமாச்சு. அவனியும் அஞ்சலியும் டெக்கரேஷன் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அவனே, டெலிவரியா இன்னும் காணா? வரும் அஞ்சலி, டிராஃபிக்கா இருக்கணுமோ. சாப்பாடையும் நேர்ல போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். ராத்திரி மணி 7 ஆச்சு. வெளியில ஒரே இருட்டு, குளிர் அதிகமாச்சு. அவனியும் அஞ்சலியும் டென்ஷன் ஆனாங்க. ஹலோ ஹலோ, ஃபுட் டெலிவரியா? எங்க இருக்கீங்க? மேடம், பனியால ரோடு சரியா தெரியல. என் பைக்கும் பஞ்சர் ஆயிடுச்சு. வர்றதுக்கு லேட் ஆகும். இல்லனா ஆர்டரை நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சலா? இப்ப எப்படிங்க கேன்சல் பண்றது? அவனி, டெக்கரேஷன் பாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இத கொஞ்சம் பாரு. அஞ்சலி ஒரு சின்ன பாக்ஸ காமிச்சா. என்னது இது, இவ்ளோ கொஞ்சமா இருக்கு? இதுல வெறும் 20 பலூன் தான் இருக்குது. லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. நல்லா ஏமாந்துட்டோம். ஹால்ல பிரசாத், சாரதாவோட பசங்க எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. எல்லாருக்கும் பசியா இருந்தது. அம்மா மருமகள்களே, மணி 8 ஆச்சு. பார்ட்டி ஆரம்பிக்க போறீங்களா? பயங்கரமா பசிக்குதே. அவனி, பீட்சா வந்துருச்சா? ரொம்ப பசியா இருக்கு. அது சுரேஷ், டெலிவரி லேட் ஆகுமா. வர்ற வழியில ஒரே டிராஃபிக்கா இருக்கான். சரி, டெக்கரேஷன்லாம் எங்க? வீடெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆன்லைன்ல எல்லாம் ஏமாத்திட்டாங்க. லைட்டுங்க எரிய மாட்டுது. நான் தான் முதல்ல சொன்னனே, உங்க ஆன்லைன்லாம் வேலைக்கு ஆகாது. நியூ இயர் நைட் அன்னைக்கு பசியும் பட்னியமா இருக்கிறதா? நல்லா சாப்பிட்டு படுக்கலான்னு நினைச்சேன். சாரதா, இப்ப கிச்சன்ல ஏதாவது இருக்கா? அனாமிகாவை கேட்டேன், கிச்சனை க்ளோஸ் பண்ண சொன்னாங்களாமே. அவ கூட எதுவும் பண்ணலங்க. உடனே வேணும்னா உப்புமா தான். நியூ இயர் நைட்டு உப்புமாவா? ஐயோ, ஆரம்பமே இப்படி இருக்கே. சாரி மாமா, எங்க பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல வீட்டு மாடியிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. வெடி வெடிக்கிற மாதிரியும் இருந்தது. திடீர்னு பாட்டு சத்தமும் கேட்டுச்சு. அப்பா, அம்மா, எல்லாரும் மேல வாங்க, பார்ட்டி ரெடி. பார்ட்டியா? மேல யாரு இருக்கா? அனாமிகாக்கா இல்லல்ல. மேல என்ன பண்றாங்க? எல்லாரும் ஆச்சரியமா மேல வந்து பார்த்தாங்க. அங்க இருந்த காட்சிய பார்த்து எல்லாரும் வாய பொளந்தாங்க. அனாமிகா அழகான சிகப்பு புடவையில, பூ தோரணங்களுக்கு மத்தியில, நடுவுல நெருப்பை ஏத்தி வச்சுட்டு சுத்தி நாற்காலி போட்டிருந்தா. ஒரு பக்கத்துல டேபிள் மேல சாப்பாடு சூடா இருந்தது. வாங்க வாங்க, வெல்கம் டு அனாமிகாஸ் பார்ட்டி. அடடே, என்னென்ன பண்ணிருக்கமா அனாமிகா? இதுதானே பார்ட்டினா? அக்கா, எப்ப நீ டெக்கரேஷன் பண்ண? ரொம்ப அழகா இருக்கு. உங்க ஆன்லைன் பொருட்கள் வராதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதான் இந்த மாதிரி ஒரு பேக்கப் பிளான நான் ஏற்கனவே யோசிச்சேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா சாப்பாடு அங்க பாருங்க, சுட சுட மிளகா பஜ்ஜி, சிக்கன் பக்கோடா, சப்பாத்தி, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் ரெடி. ஆஹா, என் மருமக தங்கம். என் மனசுல உள்ளத அப்படியே புரிஞ்சுக்கிட்டா. இந்த குளிர்ல இந்த பஜ்ஜிய சாப்பிட்டா அமோகமா இருக்குமே. அண்ணி, யூ கிரேட். எங்க மனைவிகள் பிளான் ஃப்ளாப் ஆனாலும் நீங்க டாப் ஆயிட்டீங்க. அஞ்சலி, பார்த்து கத்துக்கோ. பார்ட்டினா பணம் செலவு பண்றதில்ல, கிரியேட்டிவிட்டி இருக்கணும். சாரிக்கா, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
சாரி எதுக்கு அஞ்சலி, வாங்க என்ஜாய் பண்ணலாம். நெருப்புக்கு பக்கத்துல உட்காருங்க. எல்லாரும் நெருப்ப சுத்தி உட்கார்ந்துக்கிட்டாங்க. அனாமிகா எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்தா. எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ ஒரு கேம் விளாடலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ட்ரூத் ஆர் டேர். இந்த பாட்டில சுத்தி விடுறேன். யார் பக்கம் நிக்குதோ அவங்க ஒரு உண்மை சொல்லணும். பாட்டில் சுத்துச்சு. சுத்தின பாட்டில் அவனிய நோக்கி நின்னுச்சு. அவனி சொல்லு, இந்த வீட்ல யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டிருக்கியா? ஆமா, அனாமிகா அக்காவை பார்த்துதான் பொறாமப்பட்டிருக்கேன். அக்கா எப்பவுமே ஒரு படி மேலேயே இருக்கா. ஆனா நான் மட்டும் என் ரூம்ல என் உலகத்திலேயே இருக்கேன். அக்கா மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணா கூட என்னால அது முடியவே இல்ல. பரவாயில்ல அவனி, இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டியே. இந்த புது வருஷத்துல அந்த ஈகோவை விட்டுடு. அவனி, நீ ரொம்ப புத்திசாலியாச்சே. உன் டெக்னாலஜி எனக்கு தெரியாதுமா. நம்ம ஒன்னு சேர்ந்தா வீடு இன்னும் நல்லா இருக்கும். பாட்டில் மறுபடியும் சுத்துச்சு. இந்த தடவை பாட்டில் பிரசாத நோக்கி நின்னுச்சு. அப்பா, உங்க சீக்ரெட்ட சொல்லுங்க. என்னோட சீக்ரெட் என்னன்னா, உங்க அம்மாக்கு தெரியாம அப்பப்ப ஸ்வீட்டு சாப்பிடுவேன். அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அதுல உண்மை கூட இருக்கு. எனக்கு இந்த 3 புள்ளைங்களை விட இந்த 3 மருமகள்களை தான் ரொம்ப பிடிக்கும். அனாமிகாவோட பொறுமை, அவனியோட புத்திசாலித்தனம், அஞ்சலியோட குறும்பு. இந்த 3 இல்லைன்னா இந்த வீடு வீடே கிடையாது. தேங்க்யூ மாமா. கேக் கட்டிங் டைம் அந்த நேரத்துல வந்துச்சு. அனாமிகா உள்ள போய் ஒரு பெரிய கேக் எடுத்துட்டு வந்தா. அக்கா, கேக்கு கூட ஆர்டர் போட்டியா? இல்லம்மா அஞ்சலி, இது நான் செஞ்சேன். இது ராகி சாக்லேட் கேக்கு. ஹெல்தியான கேக்கு, எல்லாருமே சாப்பிடலாம். ஆஹா அக்கா, பேக்கரியில கூட இவ்ளோ ருசியா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா முடியாதுக்கா. டைம் 11:55. எல்லாரும் ரெடியா? ரெடியா இருக்கோம். எல்லாரும் நெருப்ப சுத்தி நின்னாங்க. ரமேஷ் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணினான். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பிரசாத் சாரதாவோட கால்ல எல்லாரும் வந்து விழுந்தாங்க. இந்த புது வருஷம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். முக்கியமா நமக்குள்ள இருக்க சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் நீங்கி இருக்கணும். அக்கா, நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன்க்கா. இன்னையில இருந்து நானும் அஞ்சலியும் வீட்ல உள்ள எல்லா வேலையும் பகிர்ந்து பண்றோம். கிச்சனுக்குள்ள வரவே சோம்பேறியா இருந்தது. ஆமாக்கா, அக்கா மட்டும் கஷ்டப்படுறத பாக்கும்போது கஷ்டமா இருக்கு. நாங்களும் சமையல் கத்துக்கிறோம். தேங்க்யூ அவனி, தேங்க்யூ அஞ்சலி. நீங்க மாறினீங்கன்னா எனக்கு அது அவ்ளோ பலம். நீங்க சமையல் கத்துக்கோங்க, முயற்சியை என் மேல பண்ணிடாதீங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அண்ணே, என்ன டின்னர் இப்போ? நாட்டுக்கோழி சப்பாத்தியும் மட்டும்தானா? நிறைய இருக்கு, வாங்க போய் சாப்பிடலாம். டைனிங் டேபிள் ரெடியா இருக்கு. எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அனாமிகா எல்லாருக்குமே சாப்பாடு போட்டா. எல்லாரும் அதை சாப்பிட்டு மெய் மறந்து நின்னாங்க. அம்மா அனாமிகா, இந்த குளிர்ல சுட சுட ராகி களிய சாப்பிடும்போது 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு கூட நிகராகாது. அவனி, உன் பீட்சாலாம் இது முன்னாடி நிக்காதுமா. நிஜம்தான் மாமா, ஆன்லைன் ஃபுட்ல பிளாஸ்டிக் டேஸ்ட் தான் இருக்கும். அக்கா சாப்பாடு அருமையா இருக்கு. அக்கா, நாளைக்கு கூட இதே மெனு ரிப்பீட் பண்ணலாமா? ஐயோ, நெதம் நான்வெஜ் சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆறுது? நாளைக்கு அனாமிகா ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு நீங்க 2 பேரும் செய்யுங்க. நாங்களா? நாளைக்கு 1ஆம் தேதி இல்லையா அத்த? அதனாலதான் புது வேலையோட புது வருஷத்தை ஆரம்பிங்க. சரிங்க அத்த, நாளைக்கு நாங்க சமைச்சு போடுறோம். யூடியூப்ல பார்த்தாலாவது செஞ்சு தரோம். நான் பக்கத்துல இருந்து கத்து கொடுக்கறேன். எல்லாரும் சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஆனந்தமா சாப்பிட்டாங்க. வெளியில பனி பொழிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த குடும்பத்துல அன்பு கதகதப்பா இருந்தது. 5000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள 5 கோடி மதிப்புள்ள ஆனந்தம் கிடைச்சது. அனாமிகாவோட சமய ஸ்பூர்த்தி, அவனி அஞ்சலியோட மாற்றம் அந்த புது வருஷத்துல புது ஆரம்பத்தை கொடுத்துச்சு. கடைசில பிரசாத் சாரதா அவங்க ரூம்ல படுத்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. சாரதா, நம்ம மருமகள்கள் தங்கங்க. ஆமாங்க, ஒருத்தி தங்கம், ஒருத்தி வெள்ளி, ஒருத்தி காப்பர். 3 சேர்ந்தாதானே ஆபரணம். ஆனந்தம். நல்லா சொன்ன சாரதா. குட் நைட்டுமா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயருங்க. அனாமிகா டிவி மாமியார் மருமகள் நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ராமாபுரத்துல சாரதா பிரசாத் தம்பதிக்கு 2 மகன்கள், ரமேஷ், சுரேஷ். பெரிய பையன் ரமேஷுக்கு பட்டணத்துல கோடீஸ்வரனோட பொண்ணு அனாமிகாவோட கல்யாணம்.
அனாமிகாவோட பிறந்த வீடுனாலே காரு, ஆஸ்தி பாஸ்தி, பங்களா இதான் ஞாபகம் வரும். 2வது பையன் சுரேஷுக்கு தூரத்து சொந்த பொண்ணு. ஏழை குடும்பத்தை சேர்ந்த அவனியோட கல்யாணமாச்சு. உலகத்தோட பார்வைக்கு அனாமிகா ஆடம்பரமாவும் அவனி அடக்கமாவும் தெரியணும். ஆனா இந்த வீட்டு சூழ்நிலை தலகீழ. அனாமிகா காஃபி கப்போட கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா. அத்த, காஃபி எடுத்துக்கோங்க, இன்னைக்கு குளிர் ஜாஸ்தியா இருக்குல்ல. தண்ணி கூட சுட வச்சிருக்க. மாமா எழுந்திருச்சிட்டாரா? இன்னும் எந்திரிக்கலம்மா, பாவம் குளிர் தாங்கல் அவருக்கு. போர்வையை போத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கிறியா? ஆமா அத்த, ரமேஷுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா ஆபீஸ்க்கு. ஆனா இதெல்லாம் பண்றது என்னோட கடமை இல்லையா? கோடீஸ்வரம் வீட்ல பிறந்த பொண்ணு நீ. உங்க வீட்டு வேலைக்காரங்க இருக்கறதால கிளாஸ கூட எடுக்க மாட்ட. ஆனா கட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா, அவனி எழுந்திருச்சாலாமா? இல்ல அத்த, இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான். குளிர்ல அதான் இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். குளிர் உனக்கு இல்லையாம்மா? பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணு. அவளோ சின்ன கிராமத்துல வளர்ந்தா. அவளுக்கு இதெல்லாம் பழகி இருக்கணும். உனக்கு கஷ்டமா இருக்கணும். இங்க எல்லாம் தலகீழ இருக்கு. அப்போ அவனியோட ரூம் கதவு பெருசா திறந்துக்கிட்டு ரொம்ப சிடுசிடுன்னு தலையெல்லாம் கலைஞ்சு போன நிலையில விலை உயர்ந்த ஒரு பிளாங்கெட்டை சுத்திக்கிட்டு வெளியில வந்தா. ஐயோ, என்ன அத்த இது? காலையிலேயே தூக்கமே வரல. விடிஞ்சு போயிடுச்சு அவனி. வீட்டு மருமக எழுந்திருச்சு வேலைய பார்க்காம என்ன பேச்சு இது? அனாமிகாவை பார்த்து கத்துக்கோ. உங்க பெரிய மருமகளை பண்ண சொல்லுங்களேன். சின்ன வயசுல இருந்து அவ வேலை செஞ்சதே இல்ல. இங்க வந்து புதுசா பண்றா. ஜாலியா அப்படியே பொழுதுபோக்கா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். வேலை வேலை வேலையோ வேலை. ஏ அவனி, காஃபி வேணுமா? வேண்டாம், நானே போய் காஃபிய குடிச்சுக்கிறேன். நீ சுகர் கம்மியா போடுவ. அதுவும் இந்த குளிர்ல கிச்சன்ல போய் தண்ணியில கைய வச்சா கையெல்லாம் சிலிர்த்துக்கும். சுரேஷ் கிட்ட சொல்லி வெளியில வாங்கிக்கிட்டு வர. அவன் சம்பாதிக்கிறது மொத்தத்தையும் இப்படி அழிக்க போறியா? அனாமிகா சுட சுட உப்புமா செஞ்சிருக்கா, போய் சாப்பிடு. உப்மாவா? சி, ஏழைங்க சாப்பாடு. எனக்கு தோசை வேணும். அவனி நடந்துக்கிறத பார்த்து சாரதாக்கு கோபமா வந்தது. ஏழை வீட்ல இருந்து வந்தாலும் அகங்காரம் தலைக்கு மேல இருந்துச்சு. அனாமிகா பணக்கார பொண்ணா இருந்தாலும் பண்பானவளா இருந்தா. ஒரு சாயந்தர வேளையில பிரசாத் சோஃபால வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு. நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. ஐயோ சாரதா, உடம்பெல்லாம் குளிருது, நடுக்கமா இருக்குமா? தெர்மாமீட்டர் இருந்தா ஜுரத்தை பாரு. ஐயையோ, ஜுரம் வந்துருச்சாங்க, இருங்க இப்பவே பாக்குறேன் அப்படின்னு நெத்தில கைய வச்சு பார்த்தாங்க. ஐயையோ, நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா அங்க வந்தா. மாமா, டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க முதல்ல இந்த டோலுவை சாப்பிடுங்க. இந்த சுடு தண்ணிய குடிங்க, தலைக்கு நான் விக்ஸ் போட்டு விடுறேன். வேண்டாமா அனாமிகா, ஆபீஸ்ல இருந்து வந்த ரமேஷுக்கு சாப்பாடு கொடுமா. இதெல்லாம் உன்னோட அத்தை பாத்துப்பாமா. பரவாயில்ல மாமா, அத்தைய பாத்துக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மாமனார பாத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம்தான். நீங்க எனக்கு அப்பா மாதிரி. இருங்க இப்பவே போய் சுடு தண்ணி கொண்டு வரேன். அனாமிகா பிரசாத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து சாரதாவோட கண்கள்ல கண்ணீர் வந்தது. அவனி இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு, பாத்தீங்களா உங்க அண்ணியோட ஓவர் ஆக்டிங்? மாமாக்கு தான் உங்க அம்மா இருக்காங்கல்ல, இவங்க போய் போய் சேவை செய்யறாங்க. சொத்து வேணும்ன்றதுக்காக தான் இவ்வளவும். அவனி வாய மூடிக்கோ. அண்ணி எவ்ளோ நல்லவங்க தெரியுமா? எங்க அப்பாக்கு நீ ஒரு தண்ணி மொண்டு கொடுத்திருப்பியா? நான் எதுக்கு கொடுக்கணும்? அவருக்கு என்ன கை கால் விழுந்து போச்சா? அது மட்டும் இல்லாம அங்க போனா எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும். எனக்கு என் ஆரோக்கியம் முக்கியம். சி, உன் புத்தி இவ்ளோதானா? ஏழை பொண்ணாச்சின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா உன் மனசுல கூட தாராளமான இடம் இல்ல. பிறந்த வீட்டை பத்தி பேசினா மரியாதை இருக்காது, பாத்துக்கங்க. போய் உங்க அப்பாக்கு டேப்லெட்டை கொடுங்க. மறுநாள் காலையில பிரசாத்துக்கு ஜுரம் இன்னும் அதிகமாச்சு. டாக்டர் வந்து பாத்துட்டு போனாரு. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. அனாமிகா கிச்சன்ல போய் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தா. நடுவுல வந்து மாமனார கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அத்த, மாமாவுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சுட்டேன், நீங்க பாத்துக்கங்க. நான் போய் துணி துவைச்சிட்டு வரேன். இன்னைக்கு வேலைக்காரி வரல. வேண்டாமா அனாமிகா, இந்த குளிர்ல துணி துவைச்சேன்னா உனக்கு கூட ஜுரம் வந்துடுமா. அந்த அவனிய பண்ண சொல்லு, வெட்டியா தானே உட்கார்ந்துருக்கு. அவனிய கேட்டா சண்டை போடுவா அத்த, பரவாயில்ல நானே போய் பண்றேன் அப்படின்னு அனாமிகா வெளியில வந்தா. தோட்டத்துல ஆல்ரெடி துணி எல்லாம் இருந்துச்சு. பக்கத்துல அவனி நின்னுட்டு இருந்தா. வந்துட்டியாமா மகாராணி, துணியெல்லாம் துவைச்சிடு. இதுல என்னோட பட்டுப்புடவை இருக்கு, பார்த்து ஜாக்கிரத. வெளுத்து போச்சு, சும்மா இருக்க மாட்டேன். அவனி, உன்னோட துணியவாவது நீ துவைச்சுக்கலாம் இல்லையா? நான் அத்தையையும் மாமாவையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? எனக்கு அதிகமா வேலை இருக்கு. ஓஹோ,
பணக்காரி இல்ல, அதான் ஆணவத்தை காட்டிக்கிட்டு இருக்க. நீ இந்த வீட்டுக்கு மருமக, அதாவது எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும், அதான் உன் கடமை. நான் சின்ன மருமக, செல்லமா இருக்கிறது என் உரிமை. நீ சொல்ற மாதிரியெல்லாம் கிடையாது அவனி, நம்ம 2 பேருமே மருமகள்கள். இந்த கதையெல்லாம் பேசாத, எனக்கும் குளிரா இருக்கு. நான் தண்ணில கை வைக்க மாட்டேன். நீ துவைக்கலன்னா அத்தை கிட்ட சொல்லுவேன், நீ என்ன வேலை செய்ய சொல்லி இம்சை பண்றேன்னு. சரி அவனி, பரவாயில்ல, என்னைக்காவது உன் மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த குளிர்ல துணி துவைச்சிட்டு இருந்தா. அவளோட கைகள் செகப்பா இருந்தது. குளிர்லயே வேலைய முடிச்சா. அனாமிகாவை எல்லாரும் பாராட்டுறத அவனியால பொறுத்துக்க முடியல. ஒரு 2 நாள் போனதும் பிரசாத் நல்லானாரு. அனாமிகா செஞ்ச சேவையெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சாரதா, அனாமிகா இல்லைன்னா இவ்ளோ சீக்கிரம் நான் குணமா இருக்க மாட்டேம்மா. எனக்கு சொந்த பொண்ணு இருந்தா கூட என்ன இவ்ளோ நல்லா பார்த்துப்பாளான்னு தெரியல. உண்மைதாங்க, பணக்கார பொண்ணா இருந்தாலும் எப்படி இருக்கா பாருங்க. ஆனா இந்த அவனிய பாருங்க, ரூம்ல ஹீட்டரை போட்டுக்கிட்டு ஹாயா படுத்து தூங்குது. ஒரு தடவை கூட வந்து பாக்கலங்க. அது எல்லாத்தையும் அவனி கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ முகத்துல கோபம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. எல்லாரும் அனாமிகா அனாமிகாங்கிறாங்க. என்ன பத்தி பேசுறாங்களா? இப்ப சொல்றேன், நான் யாருங்கிறத காட்டுறேன். அவளை எனக்கு வேலை செய்ய வைக்கிறேன். அப்ப கூட என் வயித்தெரிச்சல அடங்காது. அவனி தன்னோட ரூமுக்கு போய் ஃபுல்லா போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா. தெர்மாமீட்டரை சூடான டீல வச்சா. அதை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டான். அம்மா, அப்பா, குளிர் தாங்கலையே, யாராவது வாங்கல. சுரேஷ் வேகமா அந்த இடத்துக்கு வந்தான். என்ன அவனி, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என்னங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. அந்த தெர்மாமீட்டரை பாருங்களேன், 104 டிகிரி இருக்கு அப்படின்னு சூடுபடுத்தின தெர்மாமீட்டரை காமிச்சான். அதை பார்த்துட்டு பயந்துட்டான். ஐயோ, ஆமா, ரொம்ப நிறைய இருக்கு. அம்மா, அம்மா. சாரதா, அனாமிகா, பிரசாத் எல்லாரும் அங்க வந்தாங்க. என்னடா ஆச்சு? அவனுக்கு ஹை ஃபீவர்மா, எந்திரிக்க முடியல அவளால. அடடே, இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்தா. நான் டாக்டரை கூப்பிடுறேன். வேண்டாம்க்கா, டாக்டர்லாம் வேண்டாம். நீ பக்கத்துல இருந்து என்ன பாத்துக்கோ. எனக்கு சூடா தண்ணி வேணும்க்கா. கால் வலியா இருக்கு, கொஞ்சம் அமுக்கி விட்டா நல்லா இருக்கும். ஜுரம் வந்தா டாக்டரை கேட்பாங்க, இவளை கால் அமுக்கி விட சொல்லிக்கிட்டு இருக்க? அத்தை, அக்கா சேவை செஞ்சு மாமா சீக்கிரம் குணமானாருல்ல, அதான் அக்கா சேவை செஞ்சு சீக்கிரம் குணமாகணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அக்கா, எனக்காக இதை மட்டும் பண்ண மாட்டியா? கண்டிப்பா அவனி, நீ படுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். அனாமிகா அப்பாவியா அவனியோட நாடகத்தை நிஜம்னு நினைச்சா. அன்னையில இருந்து அவனி அனாமிகாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். குளிர் நாளா இருக்கும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சுடு தண்ணி வேணும், இஞ்சி டீ வேணும், சூப் வேணும்னு சொல்லி அனாமிகாவை கிச்சனுக்கும் ரூமுக்கும் சுத்த விட்டுக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் மத்தியானம் 2 மணியை தாண்டி இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அனாமிகா மட்டும் அவனியோட ரூமுக்கு வந்து, அக்கா, சூப் சில்லுன்னு ஆயிடுச்சு, போய் மறுபடியும் சூடு பண்ணி கொண்டு வா. கூடவே கொஞ்சம் பெப்பரை தூக்கலா போட்டு கொண்டு வா. இப்பதானே அவனி கொண்டு வந்த, சூடாதான் இருக்கு. எனக்கு சில்லுன்னு இருக்கா மாதிரி இருக்கு, சூடு பண்ணி கொண்டு வா. அப்படியே வரும்போது என் ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறியா? ஜுரம் நல்லானதும் போட்டுக்கணும். அவனி, எனக்கும் கொஞ்சம் களைப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன், சாயந்தரமா பண்ணி தரேன். பாத்தியா, நீ பணக்காரிங்கிறதால என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்ற. இதுவே மாமா கேட்டா உடனடியா போய் செய்யற. எனக்கு யாருமே இல்லையா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பண்றேன் இரு. அனாமிகா கொஞ்சம் கவலையோட கிச்சனுக்குள்ள போனா. அவ அப்படி போன உடனேயே, ஆஹா, இவளை இப்படி சுத்த விடுறதுல ஒரு சுகம் இருக்குது. ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருந்தா செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆஹா, என்ன சுகப்படாது. இந்த பொண்ணு என் கையில கீ பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு 4 நாளைக்கு ஜுரம் நாடகம் ஆடினா வீட்டு வேலை மொத்தத்தையும் இவ தான் செய்வா. சாயந்தரம் சாரதாவுக்கு அவனி மேல சந்தேகம் வந்துச்சு. ஜுரம் வந்தா ஒருத்தவங்களோட முகம் களைப்பா இருக்கும், கலையே இருக்காது. ஆனா அவனி முகம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. என்னங்க, இந்த சின்ன மருமகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது நாடகம் ஆடுதுன்னு எனக்கு தோணுது. அவளை பார்த்தா ஜுரம் வந்தவ மாதிரியா இருக்கா? பாவம் அனாமிகா, இவளுக்காக ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டே இருக்கா. எப்படி கண்டுபிடிக்க போறோமா? பாத்துட்டே இருங்க. சாரதா ஒரு கையில ஜிலேபியும் இன்னொரு கையில காரமும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவனியோட ரூமுக்கு போனாங்க. அவளோட ரூம் கொஞ்சம் திறந்திருந்தது. போன்ல அவனி யார் கூடயோ ரொம்ப உற்சாகமா பேசிக்கிட்டு இருந்தா. ஏய் சுஜாதா, என் ஆக்டிங்க நீ வந்து பாக்கணும். அந்த அனாமிகா வேலை செஞ்சு செஞ்சு கழுதியா தேரா. நான் மட்டும் கட்டில்ல மகாராணி மாதிரி இருக்கேன். ஜுரம் இல்ல, ஒன்னும் இல்ல, எல்லாம் நாடகம். இந்த குளிர்ல வேலை செய்ய முடியாம பிளான போட்டேன். வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த அனாமிகாவும் சாரதாவும் இதை கேட்டுட்டாங்க.
அனாமிகா கையில இருந்த பால் டம்ளரை கீழே போட்டுட்டான். அந்த சத்தத்தை கேட்டு அவனே திடுக்குன்னு பார்த்தா. வாசல்ல மொத்த குடும்பமே அவளை பார்த்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தது. அது அத்தை அது அது அப்படின்னு சொன்னதும் சாரதா கோபமா வந்தாங்க. ஏண்டி, எவ்ளோ தைரியம் உனக்கு? உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி ஒரு மனுஷிய, அதுவும் இந்த வீட்டு மருமகளை இப்படி ஆட்டம் ஆடிருக்க. அவனே, உனக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லைன்னு என் தங்கச்சியா நினைச்சு சேவை செஞ்ச. ஆனா நீ இப்படி நடந்துகிட்டியே. காசு இல்ல, நான் ஏழைன்னு சொன்னேன். ஆனா உனக்கு உண்மையிலேயே புத்தி இல்ல. சி, உன்னை பொண்டாட்டின்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. இந்த குளிர்லயும் என் அண்ணி உனக்கு சேவை செய்றாங்க. நீ என்னடானா ஜாலியா போன்ல பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அனாமிகா மேல இருக்க பொறாமையில இப்படி பண்ணிட்டேன். எல்லாரும் அவளையே புகழ்ந்தீங்க, அதனாலதான். எல்லாரும் அவளை புகழறாங்கன்னா அவளை மாதிரி நீயும் நடந்துக்கணுமா? அதை விட்டுட்டு இந்த வேலையா பாப்பாங்க? அவ கோடீஸ்வரம் பொண்ணா இருந்தாலும் ஒரு நாளாவது அதை வீட்ல காமிச்சிருப்பாளா? ஷாரதா, போதுமா? அவனி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடு. இந்த மாதிரி வேலை செய்யற மருமக நம்ம வீட்டுக்கு வேண்டாம். மாமா மாமா, வேண்டாம் மாமா, அப்படி பண்ணாதீங்க. எனக்கு புத்தி வந்துருச்சு. நான் இங்கேயே இருக்கேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அனாமிகா சொல்லுக்கா. அத்தை, அவளே சொல்றா இல்லையா, இந்த ஒரு தடவை அவளை விட்டு வச்சிருவோம். அங்க அனுப்புனா அவமானம் தான் மிஞ்சும். வீட்ல இருக்க வேலை எல்லாத்தையும் அவளையே செய்ய சொல்லுங்க. கஷ்டம் தெரிஞ்சாதான் இவ மாறுவான். என் பெரிய மருமக மனசு வெண்ண. சரி, அனாமிகா சொல்றாங்கறதுனால உன்னை விடுறேன். நாளையிலிருந்து இந்த குளிர்காலம் முடியிற வரைக்கும் வீட்ல உள்ள எல்லா வேலையும் நீ ஒருத்தியாதான் செய்யற. நல்லா புரிஞ்சுதா? அனாமிகா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க அத்தை, கண்டிப்பா செஞ்சிடுறேன். அக்கா, என்ன மன்னிச்சிடு. காலையில பனி ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனாலும் அவனே சீக்கிரமா எழுந்திருச்சு உட்கார்ந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தா. அனாமிகா கையில காஃபி எடுத்துக்கிட்டு வந்தா. அவனே, காஃபி எடுத்துக்கோ, சூடா இருக்கு. அக்கா, உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தினேன், ஆனாலும் காஃபி கொண்டு வந்திருக்க. நீ உண்மையிலே நல்ல பொண்ணுக்கா. அதையெல்லாம் விட அவனே, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வா. பனி ரொம்ப அதிகமா பேஞ்சுக்கிட்டே இருக்கு. சரிங்கக்கா. இப்படி அந்த குளிர்காலம் முழுக்க அந்த வீட்ல பனி மட்டும் கிடையாது, அவனி மனசுல இருந்த அகங்காரமும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.